சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 55 ரூபாய் விலை இறங்கி 9,050 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை இறங்கி 72,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக 2 முக்கியமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தூங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் ஒற்றை தலைவலி மற்றும் தூக்கமின்மை ஏற்படும். அதேபோல படுக்கைக்கு செல்வதற்கு 3 மணி நேரத்துக்குள் இரவு உணவு, இனிப்பு வகைகள் மற்றும் டீ, காஃபி குடிக்கக்கூடாது என்றும், இது தூக்கமின்மை பிரச்சனையுடன் உடல் பருமனுக்கும் காரணமாகிவிடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். மன அழுத்தத்திற்கான மருந்துகள் பெண்களின் மூளையை விட ஆண்களின் மூளையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வு ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது. மூளையின் செயல்பாடுகளில் இந்த மருந்துகள் பாலினத்திற்கேற்ப வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்துவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மனநல சிகிச்சை பெறுபவர்களுக்கு பாலின அடிப்படையில் தனித்தனியாக மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்தியா சொந்த விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் இந்தியாவின் அடுத்த கட்ட விண்வெளி திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும், விரைவில் இந்தியர் ஒருவர் நிலவில் நடப்பார் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் நீங்கள் அனைவரும் பெருமை கொள்வீர்கள் என்று தான் நம்புவதாகவும், புதிய இந்தியாவுக்கு வானம் கூட எல்லை அல்ல என்றும் பிரதமர் பேசினார். இந்திய கலாச்சாரம் எல்லை கடந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இணைக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக கானாவை தொடர்ந்து டிரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய போஜ்பூரி, சவுட்டால் பாடல்களுடன் உற்சாகமாக வரவேற்றனர். போஜ்பூரி சவுட்டால் என்பது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் பாரம்பரியமாக பாடப்படும் மகிழ்ச்சி மற்றும் மத வழிபாட்டு பாடல்களின் ஒரு வடிவமாகும். வரவேற்பு குறித்து பேசிய பிரதமர் மோடி, இந்நாட்டில் இந்திய கலாச்சாரம் உயிருடன் உள்ளதாகவும், போஜ்பூரி இசை தனக்குள் பெருமை மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் வருகை இந்தியா, டிரினிடாட் மற்றும் டொபாகோ உறவை வலுப்படுத்தும் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தன்னை பொதுமக்கள் முன்னிலையில் அவமதித்ததாக கூறி பெலகாவி மாவட்டத்தில் பணியாற்றிய துணை காவல் கண்காணிப்பாளர் நாராயண பாரமணி முதல்வருக்கே கடிதம் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முதல்வர் அலுவலகம் எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் இந்த கடிதம் அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 31 ஆண்டுகள் சேவை செய்த நாராயண பாரமணி விருப்ப ஓய்வு கேட்டு மனுவும் அளித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி முதல்வர் சித்தராமையா கலந்து கொண்ட கூட்டத்தில் பாஜகவினர் கோஷம் எழுப்பினர். இதனால் கடுப்பான சித்தராமையா அங்கிருந்த டிஎஸ்பி பாரமணியை நோக்கி கையை நீட்டி அடிக்க பாய்ந்தார். இந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பீகாரில் சிறப்பு திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 1 இறுதிப் பட்டியல் செப்டம்பர் 30 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது.
இதன்படி 2003 வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அனைவரும் தங்களது சான்றுகளை வழங்க வேண்டும். 1987 இருந்து 2004 வரை பிறந்தவர்கள் தங்கள் பெற்றோரின் பிறப்பிட சான்றுகளையும் வழங்க வேண்டும். வரைவு பட்டியல் மீதான ஆட்சேபனைகள் மற்றும் புதிய வாக்காளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 1 வரை அளிக்கலாம். அவற்றை பரிசீலித்த பின் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்படும். தேர்தல் ஆணையத்தின் இந்த திருத்தப் பணி 2 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கும் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மற்றும் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள கூட்டணி திட்டமிட்டு வருகின்றன. பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தொடுத்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியில் தடையை மீறி 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கிய பெட்ரோல் பங்குகள் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதை எதிர்த்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி பதிலளிக்குமாறு டெல்லி அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தீர்ப்புகளில் சாதி பாரபட்சம் காட்டும் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒடிஷாவில் சட்டவிரோத சுரங்கத்திற்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர்கள் 2 ஒரு வழக்கிற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு பிணை வழங்கிய உயர்நீதிமன்றம் அவர்களை 3 மாதங்களுக்கு தினமும் காவல் நிலையத்தை சுத்தம் செய்யுமாறு ஜாமீன் நிபந்தனை விதித்தது. இது நீதித்துறையில் நிலவும் சாதிய பாகுபாட்டை வெளிப்படுத்துவதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பட்டியலின பிரிவின் தலைவர் ராஜேந்திர பால் கௌதம் தெரிவித்துள்ளார். தனிநபர்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் பெறும் கடனை முன்கூட்டியே செலுத்தினால் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. புளோட்டிங் ரேட் என்று அழைக்கப்படும் மாறும் வட்டி முறையில் பெறப்படும் கடனுக்கு இந்த சலுகை பொருந்தும். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் கடன்களுக்கு இது பொருந்தும் என்றும் பொதுத்துறை வங்கிகள், வணிக வங்கிகள், வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் என அனைத்துக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஐஐடி கான்பூரில் பட்டம் பெற்ற இந்திய வம்சாவளியான திரபித் பன்சாலுக்கு மெட்டா நிறுவனத்தில் ஆண்டுக்கு 850 கோடி ரூபாய் சம்பளத்தோடு வேலை கிடைத்துள்ளது. அந்நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் பணிபுரிய அவர் தேர்வாகியுள்ளார். ஐஐடி கான்பூரில் இரட்டை பட்டம் பெற்ற இவர் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கணினி அறிவியலில் பட்டம் பெற்றுள்ளார். இந்திய அறிவியல் நிறுவனம், முகநூல், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியை 43,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கும் நிலையில் 10,50,000 பேர் கடல் உணவுப் பொருட்களை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இத்துறையை ஊக்குவிக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்திலிருந்து கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியாகும் நிலையில் இதனை 6 மடங்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த துறையில் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கடல்சார் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் கொள்கையை அரசு வெளியிட உள்ளது. தமிழக கடற்கரை முழுவதும் நவீன பதப்படுத்தும் அலகுகள், குளிர்பதன கிடங்குகள், ஏற்றுமதிக்கான பேக்கிங் செய்யும் வசதி என முழு கட்டமைப்பும் உருவாக்கப்பட உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் ராஜா தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற செப்பு தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் செப்பு தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகள் வழியாக வந்து நிலையை அடைந்தது. வழியெங்கும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மணப்பாறையில் நெடுஞ்சாலை பணியின் போது காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மதுரை சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஈடுபட்டனர். அப்போது காவிரி குடிநீர் குழாய் உடைந்தது. இன்று காலை தண்ணீர் பீரிட்டு சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகியது. நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நீரை நிறுத்தி பழுதை சரி செய்தனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பல இடங்களில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக புகார் எழுந்துள்ளது. இதுபற்றி முறைகேடு
இது பற்றி முறையீடு செய்தும் குடிநீர் வடிகால் வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மேலூர் அருகே 19 வயது இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்த காதலன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வல்லாளப்பட்டியைச் சேர்ந்த தீபன் ராஜுவும் இளம் பெண்ணும் காதலித்துள்ளனர். புதனன்று இரவு இருவரும் தனிமையில் சந்தித்த போது தீபன் ராஜின் நண்பர்கள் மதன், திருமாறன் ஆகியோர் அங்கு வந்துள்ளனர். மூவரும் இணைந்து அந்த இளம் பெண்ணை கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரில் மூவரையும் கைது செய்த மேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவுப்படி மேலூர் கிளைச்சிறையில் அடைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அம்பை இடையே 65 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் புறவழிச்சாலை பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாகவும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 பட்ஜெட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த இத்திட்டம் தென்காசி, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு பயண நேரம், எரிபொருளை மிச்சப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பாலத்துடன் கூடிய பாதை வசதி கேட்டு பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் அத்திக்குளம் கிராம மக்கள் மழைக்காலங்களில் கால்வாயை கடந்து செல்ல முடியாமல் சிரமப்படுவதாக கூறுகின்றனர். பல ஆண்டுகளாக இந்த பிரச்சினை நீடிப்பதால் பாலம் அமைத்து தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மாதத்திற்குள் பாலம் அமைப்பதாக அதிகாரிகள் உறுதி கொடுத்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் நகரில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவதால் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். நாள்தோறும் கூட்டமாக வரும் குரங்குகள் கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களை அபகரிக்கின்றன. மின்சார கம்பிகள் மற்றும் கேபிள் வயர்களில் ஏறி பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் குரங்குகளை பிடிக்க கூண்டு வைக்கும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் மழை பெய்யாததால் உருளைக்கிழங்கு செடிகள் வாடி வதங்குவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கொடைக்கானலில் 1 வாரமாக மழை பெய்யவில்லை. இதனால் சித்திரை மாதத்தில் நடவு செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு செடிகள் வாடியிருப்பதாக கூறுகின்றனர். வரும் நாட்களிலும் மழை பெய்யவில்லை என்றால் உருளைக்கிழங்கு மகசூல் பாதிக்கும் என்ற அச்சத்தில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உதகை மலை ரயில் பாதையில் இருசக்கர வாகனம் ஓட்டிய இளைஞர் மீது குன்னூர் புற காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிபின் கிறிஸ் என்ற இளைஞர் மலை ரயில் பாதையில் பைக் ஓட்டிய காணொலியை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த நிலையில் அது வைரலாகியது. இதுகுறித்து வழக்கு பதியப்பட்ட நிலையில் பின்னர் பிணை வழங்கப்பட்டது. தேவைப்படும் போது நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ரயில்வே காவல்துறையினர் அறிவுறுத்தினர். மலை ரயில் பாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என ரயில்வே காவல்துறையினர் அறிவுறுத்தினர். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரில் அளவு அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 43,000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 30,000 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் அணைக்கு வரும் அதே அளவு நீர் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரிப்படுகை மாவட்டங்களில் குறுவை சாகுபடி தொடங்கிய நிலையில் நாட்டுப்புற பாடல்களை பாடி விவசாயிகள் நடவு பணியில் ஈடுபட்டனர். கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காவிரி கடைமடை பகுதிகளை சென்றடைந்துள்ளதால் தஞ்சை மாவட்டத்தில் 1.9 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு விவசாயிகள் குறுவை சாகுபடியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தஞ்சை கத்தரிநத்தம் பகுதியில் நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடி உற்சாகமாக நாற்று நட்டனர். திருவையாறு அருகே விளாங்குடி கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் ஆர்ப்பரித்து செல்வதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் சுமார் 26,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் வாய்க்கால் பாசனம், நிலத்தடி நீர், போர்வெல் பாசனத்தால் பயன்பெற உள்ளது. அதே சமயம் திருவையாறு நகராட்சி சார்பாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சீர்காழி நகர் வழியாக செல்லும் கொழுமரையார் வாய்க்காலை சுத்தம் செய்யாமலேயே திறக்கப்பட்டுள்ள காவிரி நீரை
விவசாயத்திற்கு பயன்படுத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2515 ஏக்கர் பாசனத்திற்கு பயன்படும் இந்த வாய்க்கால் கழிவுநீரும் குப்பை கொட்டும் இடமாகவும் மாறியிருப்பதால் சீரமைக்க கோரி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்ததாக விவசாயிகள் கூறுகின்றனர். கழுமலையார் வாய்க்காலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீரமைக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சிலை வைக்க அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் முழு உருவ சிலை வைக்க அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்திருந்தார். அந்த மனுவிற்கு பதில் கிடைக்காத நிலையில் அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி வழக்கு தொடுத்தார். அப்போது சிலை வைக்க அனுமதி அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு திரும்பப் பெறப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வேடக்குப்பம் பகுதியில் மாற்றுத்திறனாளி முருகன் என்பவரை விஷக்குளவிகள் கொட்டியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காற்றால் அரச மரத்தில் இருந்த குளவிக்கூடு உடைந்ததில் ஏராளமான விஷக்குளவிகள் இவர் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. ஓட முடியாததால் குளவிகளின் கடும் தாக்குதலுக்கு ஆளான இவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். முருகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே நாரணம்பாளையத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்ற முதியவர் கைது செய்யப்பட்டார். 65 வயதான ஆறுமுகம் கள்ளச்சாராயம் காய்ச்ச 3 பானைகளில் போட்டிருந்த 150 லிட்டர் ஊரல் மற்றும் தயாரித்து வைத்திருந்த 5 லிட்டர் சாராயத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். அரசு யுனானி கல்லூரி மாணவர்களை தாக்கியதாக பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 10 பேர் மீது சென்னை வேப்பேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேருந்தில் பயணம் செய்த யுனானி கல்லூரி மாணவிகளை பச்சையப்பன் கல்லூரி மாணவர் கிண்டல் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகள் தங்கள் கல்லூரி மாணவர்கள் இருவரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் இதை தட்டி கேட்க சென்றுள்ளனர். அப்போது யுனானி கல்லூரி மாணவர்களை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் காயமடைந்த யுனானி கல்லூரி மாணவர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அளித்த புகாரில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நீலக்குடி சான்று பெறும் பணிகள் 70 முதல் 80 விழுக்காடு வரை நிறைவு பெற்றிருப்பதாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மெரினா கடற்கரையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர் பொதுமக்கள் அந்த பாதையில் நடந்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னையில் புதிதாக 763 3D பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கும் திட்டத்திற்கு டெண்டர் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் தக்காளி விலை அதிகரித்து இருப்பது பொதுமக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கொம்பை, சித்தார்பட்டி, வண்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தக்காளி வரத்து குறைந்ததால் மார்க்கெட்டில் 14 கிலோ பெட்டி 490 ரூபாய்க்கு ஏலம் போகிறது. சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரத்தில் தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள அரசு பள்ளியில் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் பாலியல் கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளியில் நடந்துள்ளது. அதில் குட் டச், பேட் டச் தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாரேனும் பாலியல் தொந்தரவு கொடுத்தால் உடனடியாக புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவி ஒருவர் ஆசிரியர் செந்தில்குமார் என்பவர் மீது பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் செந்தில்குமாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி குறைப்பு மசோதா பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மூலம் இந்தியர்கள் உள்பட பல்வேறு நாட்டினரும் பயனடைவர். அமெரிக்காவில் உள்ள பிற நாட்டவர்கள் தங்கள் தாயகத்திற்கு அனுப்பும் பணத்திற்கு 5% வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் அது 1% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியர்களுக்கு டிரம்பின் மசோதா பெரும் பலனளிக்கும். கடந்த 2024ஆம் ஆண்டு வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அதிக அளவு பணம் அனுப்பியதில் இந்தியர்கள் முதல் இடத்தில் இருந்தனர். அதில் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் மட்டும் அனுப்பிய தொகை சுமார் 3,24,000 கோடி ரூபாய்.
நீலகிரி மாவட்டம் நாடுகாணி, தேவாலா, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் தொடர்ச்சியாக மழை பெய்தது. கடுமையான பனிமூட்டம் காரணமாக பகலிலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்பட்டன. கடுமையான குளிரும் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூருக்கு அருகிலுள்ள தனியார் தீவை இந்தியாவில் பிறந்த தொழில்நுட்ப முதலீட்டாளர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் வாங்கியுள்ளார். அங்கு நெட்வொர்க் ஸ்டேட் என்ற பெயரில் ஒரு புதிய நாடு ஒன்றை உருவாக்குவதே இவரது நோக்கமாகும். இது தொழில்நுட்ப நிபுணர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவன தலைவர்கள் மற்றும் எதிர்கால டிஜிட்டல் குடியுரிமைக்கான மேடையாக அமையிருக்கிறது. திட்டத்தின் முதல் கட்டமாக அந்த தீவில் நெட்வொர்க் ஸ்கூல் என்ற பெயரில் 3 மாதங்களுக்கான பயிற்சி திட்டம் நடத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, உடற்கல்வி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் ஆளுமை வளர்ச்சி போன்ற தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பாலாஜி ஸ்ரீனிவாசன் காயின்பேஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் தி நெட்வொர்க் ஸ்டேட் என்ற பிரபல புத்தகத்தின் ஆசிரியராகவும் உள்ளார். அவரது முயற்சி உலகளாவிய தொழில்நுட்ப, கல்வி மற்றும் அரசியல் சமூகங்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.